திண்டுக்கல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஆன்லைன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுத்து ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சர்வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பாயிண்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது எந்த இடத்துல என்ன எதுவும் எல்லா டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிவினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தான். அது ஆன்லைன் மூலியமாக போது எஃப்எம்பி மூலிமா ஆன்லைன் மூலிமா அந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். திண்டுக்கல் எந்த இடத்துக்குன்னா திண்டுக்கல் வத்தலக்குண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூப்பனூர் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா போர் போடுங்க அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ரொம்ப ட்ரை ஏரியா தான், ஒன்றும் பெருசாக மேல்மட்டமில் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பக்கம் இந்த சுற்றி போர் போட்டிருக்காங்க. எல்லாமே ட்ரை தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சந்தேகம். அதனால் சரின்னு நம்மள்கிட்ட கேட்டு சரி ட்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வீடியோ அனுப்பிச்சிட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாயிண்ட் இந்த சரௌண்டிங்கில் மார்க் பண்ணி கொடுத்தோம். ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ட்ரில் பண்ணி தண்ணி வந்துச்சு. 1-2 வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் பண்ணாங்க. இதுக்கப்புறம் கீழே ஓட்டலாமா வேண்டாமான்ட்டு அதையும் செக் பண்ணி சொன்னோம். கீழே கேப் நல்ல கேப்பாக இருந்துச்சுன்னா ட்ரில் பண்ண சொல்லுவோம், இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பாயிண்ட்டு செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 700க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 இன்னும் ஒரு 950 டு ஒரு 1000 அது வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போர் அமைச்சு ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா தென்னமரத்துக்கு சரௌண்டிங்கில் அது வந்து ஃபுல்லாக ட்ரை தான் இருக்குது. அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டிஸ்டன்ஸில் வேறு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறாங்க. அதையும் செக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல எல்லாமே ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்டை மார்க் பண்ணது ட்ரில் பண்ண சொன்னால், ஒரு சில பாயிண்ட்டை மார்க் பண்ணது ட்ரில் பண்ண வேண்டாம்னு சொன்னோம். ஏன்னா தண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கும் போது ஒரு 1.5 இன்ச் தண்ணிக்கு மேலேயாவது கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதை ட்ரில் பண்ணுங்கள் ஓகேன்னு சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் 3/4 இன்ச் தண்ணி 1 இன்ச் தண்ணி அந்த மாதிரி வர்றதை வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தி இல்லை வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து செக் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ தான். ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே அவங்க எதிர்பார்த்த மாதிரி தண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. கீழே செக் பண்ணி பார்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட அது ஒரு 3/4 இன்ச் தண்ணி வரும், அதெல்லாம் ஒரு இன்ச் தண்ணிக்கு இது வரும் அப்படின்னு மாதிரி தான் எதிர்பார்த்து சொல்லியிருந்தோம். அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த மாதிரி போர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பர்பஸ்க்கு போதும் தான். ஆனால் தோட்டத்துக்கும் போது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. கம்பல்சரிக்கு வேணால் போட்டுக்கலாம், மற்றபடி சப்பு போடுறதுக்கு இந்த தண்ணி பத்தாது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மார்க் பண்ணி கொடுத்தது தான். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தேங்காய் ஒரு இடத்த மார்க் பண்ண மாதிரி அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700க்கு மேலே தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 810 அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் வந்து அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரை தான். எந்த ஒரு மட்டமும் மேல்மட்டம் எதுவுமே கிடைக்கல. 810 போய் ஒரு கேப் விழுந்து புகை அடிக்கி ஒரு 30 தண்ணியாட்டம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 920 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு 2 கேப்பையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 தண்ணி டு 2 இன்ச் தண்ணி பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இந்த பாயிண்டில். அதாவது இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு முறையிலையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்குது, கொஞ்சம் அரகர மனசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் விவசாயத்தோட்டத்தில் தொழிற்சாலைக்கோ நீரோட்டம் பார்த்து போர் பண்ணணும், கிணறு சைடு போர் வைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? நம்மளோட நீரோட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய குறை ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ முடிஞ்ச ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? வேறு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.